சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ஜோதிடம் பொய்யா, ஜோதிடர் பொய்யா. ஜோதிடம் உண்மைதான். அது நான் ஜோதிடம் பார்க்குறவங்கள 2 வகையான இருக்காங்க. ஒரு சிலர் அறகுறையாக கற்றுட்டு வந்து சொல்கிறவங்க இருக்காங்க. ஒரு சில நல்ல ஜோதிடர்களும் முழுமையாக கற்றுட்டு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்புறம் ஏன் பலன்கள் மாறி போகுதுன்னு கேட்குறீங்களா? நல்ல ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பலன்களில் 40% துல்லியமாக சொல்ல முடியும். மிச்சம் 40% தெரிஞ்சாலும் வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னால் ஏற்றுக்கக்கூடிய மனப்போக்க நிலையில் ஜாதகம் பார்க்க வந்தவர் இருக்க மாட்டார். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தம்பதி தேடி வந்தாங்க. ஆண் வாரிசு வேணும்னு சொல்லி 5 வயசில் ஒரு குழந்தை இருக்குது, பெண் குழந்தை. எங்களுக்கு அடுத்த ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி தேடி வந்தாங்க. அவங்களுக்கு பார்த்ததில் ஜாதகப்படி ஆண் குழந்தைக்கு பவர் கிடையாது. அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்கன்றதுனால வெளிப்படையாக சும்மா சொல்லுங்கள் எதாக இருந்தாலும் அப்படின்னு கேட்டாங்க. ஐயா, உங்கள் ஜாதகப்படி ஆண் வாரிசுக்கு வாய்ப்பு இல்லை, பெண் குழந்தை தான் மீண்டும். அதனால் நீங்கள் ஏதாவது கோயில் குளங்களில் வரம் தவம் இருந்து ஆண் வாரிசு கேட்டுக்கிற வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அந்த அம்மா சண்டைக்கு வந்துருச்சு. அது எப்படி நீங்கள் இல்லாமல் போயிடும் சொல்ல போச்சு அப்படின்ட்டு. மீண்டும் அதே மாதிரி இந்த 1 வருஷம் கழிச்சு இப்போ அதே குழந்தைய ஆளுக்கு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. அப்போ நீங்கள் சொன்னதுனால தான் உங்கள் வாயில் விழுந்து தான் இப்படி பெண் குழந்தையாக போச்சுன்னு சண்டைக்கு வர்றாங்க. இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளில் ஒரு ஜோசியர் கையாள வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. அதனால தான் யாரும் உண்மையை சொல்கிறது கிடையாது. இது இப்படி இருக்க என்னுடைய ஆயுள் பாவம் இப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அவங்க இடவெளியில் போயிடுவேன்னு சொல்ல முடியுங்களா? சொன்னால் மனப்பேய் அடிச்சிடும். அதனால் உங்களுக்கு 100 ஆயுசு கட்டியாக இருக்குன்னு சொல்ல வேண்டியது வரும். இதே மாதிரி இது ஒரு சிலது தான். இது மாதிரி எத்தனையோ விதிவிலக்குகள் இருக்குது. அத்தனை உண்மையும் தெரிஞ்சாலும் வெளியில் சொல்ல முடியாதது இருக்குது. இந்த இடத்துல ஜோசியக்காரவு பொய்யாயிடுறாங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.